இவர் மேல் தாக்குதல் நடத்தவர் மேலே எஃப்ஐஆர் போடாமல் அடி வாங்கினார் ஏற்பாடு மூர்த்தி அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவருக்கு 3 பிரிவில் வழக்கு போட்டு பண்ணியிருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எப்படி முட்டு கொடுக்குன்றது பட்ட பரிவர்த்தனமாக தெரியுதா இல்லையா? ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸ்டாலின் வீட்டிலே குண்டு போடுறாங்க அவர் வீட்டில். திமுக மீது விமர்சனம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பாஜக தான் பாதி குற்றவாளிகள் இருக்காங்க, அவங்க பொறுப்போடு இருக்காங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் கிண்டி ஐடிசி ஹோட்டலில் கூட்டாக பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொன்னார்? தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் மாற்று இல்லைன்னு தெளிவாக சொல்லி அங்கே டாட் வச்சிட்டார். ஏடிஎம்கேவோட உள்கட்சி விவகாரத்தில் பிஜேபி என்றைக்கும் தலையிடாது. எடப்பாடி பழனிசாமி அந்த கேஸை வித்ரா கொடி யூஸ் பண்ணிக்கலாம்னு வித்ரா பண்ணார். ஏன்னா இவர் சாஃப்ட் கார்னர் ஆகிறார். ரெண்டாவது இன்னொரு பார்ட்டி லீடர் அவர், நமக்கு அவரால் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு. இப்போ திடீர்னு டிடிவி என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு நாயனார் தான் இது காரணன்றார். நாயனாருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. டிடி அவர்கள் நான் உருவாக்கிய கூட்டணி வெளியே செல்வது எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால் நான் டிடி வேணும்னா மறுபரிசீலனை சொல்லி நான் தொலைபேசியில் சொன்னேன். நான் உருவாக்கின கூட்டணி அதை விட்டு அவங்க வெளியே போடுறது எனக்கு மனசு வரல. ஐடிசி ஹோட்டலில் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்கிறப்ப இவர் இன்றைக்கி வரல, அன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு போய் டிடி படுத்துறாரு. திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைணும். டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மறுபரிசீலனை செஞ்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரணும். இடையில கூட நிறைய பேர் நாயனார் அவர்கள் கேட்குறப்ப டிடிவி எங்கள் கூட்டணியில் தான் இருக்கார், ஓபிஎஸ் எங்கள் கூட்டணியில் தான் இருக்குது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க ஏதோ ஒரு மனக்கசப்பில் வெளியில் போனாலும் மறுபடியும் இணைந்து வருவார்னு நம்ம நம்புகிறோம். இன்றைக்கி டிடிவி போய் டிஎம்கேல சேரல, தேவாக்கில் சொல்ல எங்களுடைய மாநாட்டில் அறிவிக்கிறேன், நாங்கள் பிரேமலதா ஜனவரி மாநாட்டில் அறிவிக்கிறோன்ற மாதிரி அந்த அறிவிக்கிறப்ப தான் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி நகர்வோம். டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒருங்கிணைந்த அதிமுகவை ஒன்றாக இருந்து பயணப்பட்டால்தான் இங்கே திமுக வீழ்த்த முடியும். வரணுன்ட்டு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது உட்கட்சி உள்ள தலையறதுக்கு பாஜக தலைவர். நாளேர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து வரைக்க பாஜகவின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலைக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். டிடிவி பார்த்திங்கன்னா நயனாருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. எங்களை இவர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை அலையன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓபிஎஸும் ஏறக்குறைய இதமான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. நான் ஃபோன் பண்ணியிருந்தேன், அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலை, மெசேஜ் பண்ணியிருந்தேன், ரெஸ்பான்ஸ் பண்ணலன்ட்டு. நயனார் மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் வரதுக்கான காரணம் என்ன? இதன் பின்புலத்தில் யார் இருக்கிறார்? இல்லை, குற்றச்சாட்டுன்றது மாதிரிலாம் அதை வைக்க மாட்டாங்க. அது குற்றச்சாட்டு என்ன இருக்குது அதில் அவர் வைக்கிறதுல சொல்லுங்கள். அதாவது அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார். நாயனார் வரத்துக்கு முன்னாடி இருந்தார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாயனார் தான் டிடிவியை சேர்ந்தாரா? நாயனார் வரத்துக்கு முன்னாடி டிடிவி இருக்கார், ஓபிஎஸ் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அவங்க 2 பேர் இருந்தாங்க. இடையில ஏடிஎம்கே உள்ளே வருது. உள்ளே சேர்ந்தப்போ நயனார்கிட்ட கேட்குறப்ப நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். அப்போ கூட தினகரன் எடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம், ரெட்டலைக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேள்வி வைக்கிறப்ப தேவைப்பட்டால் அவர்கள் கேட்டுக்கிட்டால் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் சொன்னாரா இல்லையா டிடிவி? 2021 எலெக்ஷனில் அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் கிண்டி ஐடிசி ஹோட்டலில் கூட்டாக பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொன்னார்? தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாட்டின் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, அதில் மாற்று இல்லைன்னு தெளிவாக சொல்லி அங்கே டாட் வச்சிட்டார். 3வது என்ன சொல்கிறாரு, ஏடிஎம்கேவோட அப்போது கேள்வி வைக்கப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலாவும் கேட்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்க போகிறப்ப அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். ஏடிஎம்கேவோட உள்கட்சி விவகாரத்தில் பிஜேபி என்றைக்கும் தலையிடாது. ஸோ 3க்கும் தெளிவாயிடுச்சா? இப்போ எடப்பாடிகளுக்கும் டிடிவிக்கும் ஒரு நெருடல் இருந்தாலும் எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் ஒரு அன்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்கல, அவர் தனியாக எப்படியாவது ஏடிஎம்கில் உரிமை மீட்புக்குள்ள ஆரம்பித்து ஏடிஎம்கில் சேரணும் தான் அவர் போராடிட்டு இருக்கார். இப்போ பெங்களூர் புகழேந்தையும் ஏடிஎம்கில் வரணும்னு போராடுறார். கேசி பழனிசாமி கேஸ் போட்டிருக்காரு, அவரும் ஏடிஎம்கில் போராடுறார். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் யாரும் மாற்று கட்சிக்கு போல் ஏடிஎம்கிக்குள்ளே வரும் தான் போராடுறாங்க. அது அவங்க கட்சியோட உட்கட்சி பிரச்சனை. ஆனால் டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனி பார்ட்டி ஆரம்பிச்சிட்டார். அவர் ஒரு பார்ட்டி லீடர். அவர் ஒரு பார்ட்டி லீடர் இருக்கப்போ தேசிய ஜனநாயக கூட்டத்தில் யார் வேணா இருக்கலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஜிகே வாசன் இருக்கார், ஜான் பாண்டியன் இருக்கார், ஏசி சண்முகம் இருக்கார், பாரிவேந்தர் இருக்கார், ஜிகே மற்றவங்களாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நம்ம சின்ன சின்ன கட்சிகளை வச்சுருக்கோம்ல. தேர்தலையும் போட்டிட்டாங்க, 2019 போட்டிட்டாங்க, தேர்தலையும் 2 வாட்டி போட்டிட்டார். அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதை அமித்ஷா சொல்கிறப்பையும் டிடிவி இருந்த பிறகு நான் பிரச்சாரத்தும் தேவைப்பட்டால் பண்ணுவேன்னு அன்றைக்கி டிடிவி சொன்னதுனால தான்
டிடிவி மேலே எடப்பாடி பழனிசாமி ஒரு கேஸ் போட்டிருந்தார். ஏடிஎம்கே என்ன கேஸ் போட்டிருந்தாங்கன்னா, அவருடைய சின்னத்தையும் அம்மாவுடைய புகைப்படத்தையும் அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸை இவர் சாஃப்ட் கார்னராக வந்தோன்னா அவர் வித்ரா பண்ணார். யார்? எடப்பாடி பழனிசாமி அந்த கேஸை வித்ரா பண்ணார். கொடியை யூஸ் பண்ணிக்கலான்னு வித்ரா பண்ணார். ஏன்னா இவர் சாஃப்ட் கார்னர் வர்றார். ரெண்டாவது ஒரு இன்னொரு பார்ட்டி லீடர் அவர், நமக்கு அவரால் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு. இப்போ திடீர்னு டிடிவி என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து நாயனார் தான் இது காரணன்றார். நாயனாருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்களுடைய மாநில தலைவர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் அண்ணாமலை பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காருல்ல டிடிவி. இல்லை, அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, அண்ணாமலைஜி வந்து எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாரு, அப்போ கூட்டணி கரெக்டாக ஹேண்டில் பண்ணார், நாயனார் மரியாதை கொடுக்கல அப்படின்னா, அண்ணாமலை இருக்கிறப்ப தான் டிடிவி உள்ளே வந்தார். இப்போ கூட அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, அண்ணாமலைஜி தெளிவாக சொல்கிறாரு, டிடி அவர்கள் நான் உருவாக்கிய கூட்டணி வெளியே செல்வது எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால் நான் டிடி வேணும்னா மறுபரிசீலனை சொல்லி நான் தொலைபேசியில் சொன்னேன். ஓபிஎஸ் நான் கூட்டணி உருவாக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறப்ப தான் அவர் உள்ளே கொண்டு வந்து ராமநாதபுரத்தில் போட்டியிட வச்சேன், நான் உருவாக்கின கூட்டணி, அதை விட்டு அவங்க வெளியே போடுறது எனக்கு மனசு ஒத்துக்கல, அதனால் அவர் மறுபரிசீலனை சொல்கிறது தான் சொல்கிறாங்க தவிர, அவர்கள் வெளியில் செல்வதற்கான ஒரு காரணத்தை தெளிவாக சொல்லணும். அதை வந்து தேவையில்லாமல் எங்கள் மாநில தலைவர் மேலே சொல்கிறது ஏற்றுக்கொள்ள. எடப்பாடி முதல்வராக நான் ஏன் இது பண்ணணும், எனக்குன்னு தட்டி அதுக்கு தான் நான் முன்னாடி அந்த பதிவு சொன்னேன். இது நீங்கள் தெளிவாக நீங்கள் அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. ஐடிசி ஹோட்டலில் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்கிறப்ப இவர் இன்றைக்கி வரல, அன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு போய் டிடி படுத்துட்டார். அன்றைக்கி வரல அவர். அந்த அன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியோட கட்சி தலைவர் எல்லாரும் அந்த மேடையில் கூடுற மாதிரி தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. பஞ்சாயத்து அன்றைக்கி ஆரம்பித்து அவங்க 2 பேர் பிரிஞ்சாங்க. ஜிகே வாசன் மட்டும் தான் வந்திருந்தார், மற்றவங்க யாருமே வரல. மற்றவங்களாம் சின்ன சின்ன கட்சிகள். அன்றைக்கு வந்து டிடிவி என்ன சொல்கிறாங்க, சின்ன கட்சி இல்லை சொல்கிறேங்க, மற்றதெல்லாம் பாரிவேந்தர்லாம் சிங்கிள் கட்சி சொல்கிறேங்க. அப்போ டிடிவி வந்து அன்றைக்கு உடம்பு சரியில்லைன்னு வராமல் மறுநாள் அவர் பேட்டி கொடுத்தார். அப்போ பேட்டி கொடுக்குறப்ப மறுநாளே அவர் என்ன சொல்லியிருக்கணும், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷா அவர் சொல்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாட்டின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அதனால் நாங்கள் இன்றைக்கி விளைகிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ அது கேள்வி கேட்கறதுக்கு வேலையே கிடையாது. அன்றைக்கு நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தீங்க, ஒன்றா பேசுனீங்க, ஒன்றா மீட்டிங்லாம் அட்டன் பண்ணீங்க, உங்கள் கேஸையும் அவர் வித்ரா பண்ணிட்டாரு. திடீர்னு நான் விலகிறேன்னு சொன்னேன்னா அதற்கான பதிலை வந்து தேவையில்லாமல் எங்கள் மாநில தலைவர் மேலே சுமத்துறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி விஜய் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் வந்து பேசப்படுதில்ல. இல்லை, அரசியலில் வந்து நிரந்தர நண்பன் இல்லை, நிரந்தர எதிரி இல்லை. அவங்களுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைச்சவுடனே அதை வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கும் பிஜேபி எங்களோட மாநில தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைணும், டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மறுபரிசீலனை செஞ்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரணும், எல்லோரும் ஒன்றாக இணைந்து தான் திமுக வீழ்த்தணும் தான் இன்றைக்கும் கோரிக்கை வைக்கிறோம். இப்போ செங்கோட்டையனுக்கு நம்ம அந்த கோரிக்கை தான் வச்சுட்ருக்கோம். செங்கோட்டையன் வந்து இப்போ வந்து ஏடிஎம்கே பிரிக்கிறாரு, உள்கட்சி விரோதமாக இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் சேரணும் அப்படின்னு சொன்னது கரெக்டு, அதில் மாற்றல், அது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் சொன்ன விதம் தப்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு 10 நாளுக்குள்ள முடிக்கணுன்ற கமெண்டிங் பண்ண முடியாது, ஹைகமெண்ட் பண்ண முடியாது. கட்சியினுடைய தலைவர் தான் அந்த கட்சியை வழி நடத்துகிறாரு. 10 நாளுக்குள்ள நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது, பொது வழியில் சொல்ல முடியாது. ரெண்டாவது, எடப்பாடி அவர்களும் ரீச் பண்ண முடியாமல் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் கிடையாது, அவர் எங்கே போனாலும் சந்திக்கலாம், நேரடியாக கோரிக்கை வைக்கலாம், நேரடியாக அவங்களுடைய மனத்தாங்களை பேசியிருக்கலாம், அதுதான். ஆனால் வந்து எல்லாரும் ஒன்றிணைணும் அப்படின்றது தான் பாஜக நிலைப்பாடு. இப்போ இடையில கூட நிறைய பேர் நாயனார் அவர்கள் கேட்குறப்ப டிடிவி எங்கள் கூட்டணியில் தான் இருக்கார், ஓபிஎஸ் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க ஏதோ ஒரு மனக்கசப்பில் வெளியில் போனாலும் மறுபடியும் இணைந்து வருவார்கள் நம்ம நம்புகிறோம். நீங்கள் டிடிவி போய் டிஎம்கேல சேரல, தேவாக்கில் சொல்ல, எங்களுடைய மாநாட்டில் அறிவிக்கிறோம், நாங்கள் பிரேமலதா ஜனவரி மாநாட்டில் அறிவிக்கிறோன்ற மாதிரி அந்த அறிவிக்கிறப்ப தான் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி நகருவோம். டிசம்பரில் சொல்கிறேன்னு சொல்லட்டும். ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, கண்டிப்பாக டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒருங்கிணைந்த அதிமுகவை ஒன்றாக இருந்து பயணப்பட்டால்தான் இங்கே திமுக வீழ்த்த முடியும், வரணுன்ட்டு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது உட்கட்சி உள்ள தலையிடுறதுக்கு பாஜக தலையிடும். வரணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் தலையிட முடியாது. நம்ம உட்கட்சி நம்ம தான் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொல்லிட்டோமே, நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறப்பே டிஎம்கே ஏடிஎம்கேயோட உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடாதுன்னு சொல்லிட்டோம். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி டிடிவி வந்து போகிறாரு, செங்கோட்டையன் பிரச்சனை போகிறோம், நாயனார் அதை பற்றி எந்த கமெண்ட்ஸும் கொடுக்கல, நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம், எங்கள் வேலை அது இல்லை, எங்கள் கட்சியை வளர்க்குற வேலையை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆனால் எங்கள் கூட வந்து ஏடிஎம்கே அலைன்ஸில் இருக்குது, அதை வென்றெடுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறோம். ஏடிஎம்கேக்குள்ளே இந்த பிரச்சனைகளை ஏடிஎம்கே பேசி தீர்த்துக்கொள்ளும், அவ்வளோதான். ஓகே சார். பாமக வந்து பாஜக கூட்டணியில் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, பாமக வந்து இப்போ 2ஆக இருக்கிறது. ராமதாஸ் ஐயா என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியல. அன்புமணி அவர்கள் டெய்லி வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையை வந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கார். ஸோ பாமக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கா இல்லையான்றது அடுத்த கட்டம். இப்போ அப்படி கிடையாது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் பிரயாணம் பண்ணியிருக்காங்க, ஓட்டு வாங்கியிருக்காங்க. லாஸ்ட்டாக விக்கிரவாண்டியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக தான் பாட்டாளி மக்கள் கட்சியான வேட்பாளர் நிப்பாட்டணும்.
பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே நிற்கல. விக்கிரவாண்டியில் நின்னது தேசிய ஜனநாயக கூட்டணியோட வேட்பாளர். நல்ல கிழங்கு நின்று திமுக தோத்தாங்கன்னா அன்றிலிருந்து இன்றைக்கி வரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் வெளியே போயிட்டேன்னு சொல்லலை. அந்த கட்சியிலும் உட்கட்சி பூசல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி டெய்லி வந்து திமுக எதிரான விஷயங்களை பதிவிட்டே இருக்காரு. விடியலங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் பட்டியலிட்டே இருக்காரு. எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வேலையிலேருந்து திமுக என்னென்ன 100 ரூபா வந்து கேஸ் மானியம் தரேன்னு சொன்னதுலேருந்து எல்லாத்தையும் பட்டியலிட்டே இருக்குது. திமுக 10.5 வன்னியர் ஒதுக்கீடுக்கு நாங்கள் போராட்ட காலத்துக்கு அவர் கட்சியை வளர்க்குற அவரை பார்த்துட்டு இருக்காரு. தேர்தலுக்கு நல்ல நாள் நன்மையும் காலங்கள் கனியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கு வரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. எந்த வரையும் ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களோ நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியேறி விட்டோன்னு எங்கேயும் பேட்டி கொடுத்த மாதிரி நான் பார்க்கல. ஓகே சார். ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரம், விசிகாவினர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கியதாக வந்து ஒரு செய்தி வெளியாக இருந்துச்சு. அது பற்றின விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தாக்குதலை விசிகா தான் நடத்துச்சுன்ற விஷயங்கள் எப்படி நம்ம இது பண்ணுறோம்? இல்லை, விசிகா தான் நடத்திருக்காருன்னு தெரியுது, வட்டவிலே தெரியுது. இன்றைக்கி வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இணையதளத்துலேயும் டிவிக்களையும் நியூஸ் ஜேல அவர் நான் அவரோட ஒன்றா பேசியிருக்கேன். எல்லா இடத்துலையுமே அவர் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்னென்ன துரோகங்கள் மக்களை இழைக்கிறது, என்ன மாதிரி அவதூறு ஆட்சி நடக்குதுன்றதை பட்டியலிடுறாரு. அதற்கு திருமாவளவன் எப்படி முட்டு கொடுக்குறான்றதையும் அவர் பொது வழியில் வைக்கிறார். அதனால் விசிகா தொண்டர்கள் கோவப்படுறாங்க. ஆனால் வந்து நான் ஒரு மிகப்பெரிய உலக அதிசயமாக இங்கே பார்த்தது, அடி வாங்கினவனை வந்து எஃப்ஐஆர் போட்டு உள்ளே கொண்டு போனவனை நான் இப்போ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஒரு காவல்துறை கமிஷன் ஆஃபீஸ் டிஜிபி அலுவலகத்தில் உள்ளே போகிறாரு. அப்போ வந்து விசிகாவை சேர்ந்த தோழர்கள் வந்து அவரை அடிக்கிறாங்க. அடித்தவொன்னே அவர் தன்னை தற்பாத்து கொள்வதில் 10 அடி வாங்குறப்போ ஒருத்தர் திருப்பி 2 அடி அடிக்க மாட்டானா, இருக்கக்கூடிய ஆயுதத்தை வச்சு ஏதோ கீழ்ச்சி விட்டுருக்காரு. இவரை ஏன் இவரை அடித்தாருன்ற காரணம் இது வரையும் வரல. அப்போ இவர் மேல் தாக்குதல் நடத்தவர் மேலே எஃப்ஐஆர் போடாமல் அடி வாங்கினார் இது ஏர்போர்ட் மூர்த்தி. அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவருக்கு 3 பிரிவில் வழக்கு போட்டு பண்ணியிருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எப்படி முட்டு கொடுக்குன்றது பட்ட பரிவர்த்தனமாக தெரியுதா இல்லையா? அப்படி என்ன உங்களுக்கு பெரிய கரிசனம்? ஒருத்தர் சும்மா போயிருக்கார், வம்பில் தர அவர் பாடு ஒரு போலீஸ் அலுவலகத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான்னு கூட இன்னும் அவர் சொல்லலை. ம.க. ஸ்டாலின் மீது வந்து குண்டு வீசி தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணதாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை பாமக எம்எல்ஏ அருளோட சேர்ந்து கொடுக்க போனதாக தான் அந்த செய்தி வெளியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி தான் வந்து அது வந்து அருள் தாக்கப்படுறப்ப அருள் இல்லையே, அவர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்ற மாதிரி மேபி இருக்கலாம். அது என்னன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் வீட்டிலே குண்டு போடுறாங்க. அவர் இதில் நீங்கள் சொல்கிற ம.க. ஸ்டாலின் தான் குண்டு போடுறாங்க. அப்போ ஸ்டாலினுக்கே பாதுகாப்பு இல்லை தான் தமிழ்நாட்டில். இங்கே திமுகவில் திருப்பத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய பாரதி, நான் இப்போ ஹாயாக 15 வருஷமாக திருடிட்டு இருக்கேன், என்னை ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க, இன்னும் என்னால் திருட்டை நிரூபிக்க முடியலன்னு சொல்கிறாங்களே இல்லை பேட்டியில். அப்போ திருட்டு திமுகன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஏன் கோபம் வருது? அந்த கட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவரே திருடி மாட்டுறாங்க. இன்றைக்கி வந்து அவங்களை பிடிச்சி கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போட்டிருக்காங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவங்க கட்சியில் இருந்த பொண்ணு பாரதி பொம்பளை இருக்கிறாங்களா இல்லையான்னு இன்றைக்கி வரையும் சொல்ல, கட்சியை நீக்கிட்டாங்களா சொல்ல. அப்போ திருட்டுக்கு வந்து திமுக துணை போகுதான்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? நீங்கள் என்ன அறிக்கை வந்திருக்கணும் இல்லையாரும்? பாரதி அவர்கள் வந்து திமுகவோட ஊராட்சி மன்ற தலைவராக திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ சட்டத்தால் தண்டிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்களை கட்சியோடு நீக்கிறோன்னு சொல்லணுமா இல்லையா? அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சையுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஆடுதுறையில் ஒரு கூட்டம் நடத்துகிறப்ப, கும்பகோணம் ஆடுதுறையில் கூட்டம் போயிட்டுருக்கு. அந்த கூட்டப்போ ஒருத்தர் குண்டை தூக்கி போட்டு போகிறான். அவர் பேர் தான் ஸ்டாலின். அதனால தான் சொன்னேன் ஸ்டாலின் எங்கே பாதுகாப்பு இல்லைன்னு. பாதிக்கப்பட்டவர் பேர் ஸ்டாலின். அவர் பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிட்டதுனால தப்பிச்சார். இல்லாட்டி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு செயலாளராக எழுந்திருக்கும். போன வாட்டி ஒரு எம்பி எலெக்ஷனில் போட்டிவிட்டவர், அவருக்கு த்ரெட்டன் இருக்குன்னு சொல்லி அவர் போய் டிஜிபி அலுவலகத்தில் வந்து போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்காரு. அது அவங்க மதிக்கவே இல்லை. சேம் வந்து ஒரு திருநெல்வேலியில் ஒரு அதிகாரி கொல்லப்பட்டார் பாருங்கள், ஒரு போலீஸ் அதிகாரி, ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஜகபர் அலி. அதே மாதிரி தான் இதுவும். அவர் வந்து கொல்லப்பட்டுட்டார். அவர் போய் ஒவ்வொரு முறையும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாதுகாப்பு கொடுங்க, த்ரெட்டன் இருக்குன்னு கண்டுக்காம விட்டாங்க. அவர் கொண்டுட்டாங்க. இவரும் அந்த மாதிரி பாதுகாப்பு கேட்டிருக்காரு. இவருக்குள்ள அன்பார்ச்சுனேட்டாக அவர் தப்பிச்சிட்டார். அப்போ தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுடைய சோளிங்கரில் ஒரு பாமக நிர்வாகி துப்பை கால்ச்சுடப்பட்டு இறந்து போயிருந்தார். அது நான் தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் திமுகவை சேர்ந்தவர்களே நேரடி திருட்டில் ஈடுபடுறாங்க. இந்த ரெண்டு இன்சிடென்ட் அதுக்கு சாட்சி. ஓகே சார். திமுக மீது ஒரு விமர்சனம் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் தான் பாதி குற்றவாளிகள் இருக்காங்க, அவங்க பொறுப்போடு இருக்காங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் வருதுல்ல. அதாவது நல்லா கேளுங்க, குற்றம் வந்து யார் மேலே வேணால் சுமத்தலாம். இன்றைக்கி திமுகவுடைய 13 அமைச்சர்கள் மேலே குற்றம் இருக்குது. நல்லா கேட்டுங்க. அது நிரூபிக்கப்பட்டவங்க 2 பேர் தான். ஒன்று செந்தில் பாலாஜி நிரூபிக்கப்பட்டார், வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டார். பொன்முடி அவர் நிரூபிக்கப்பட்டார், வெளியில் வந்துட்டார். நிரூபிக்கப்படும் வரை யாரும் குற்றவாளி இல்லை. அதேமாதிரி ஏடிஎம்கேயில் சசிகலாவுக்கும் வந்து நிரூபிக்கப்பட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டே வந்துட்டாங்க. அந்த மாதிரி அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் யார் மேலும் யார் வேணால் கேஸ் பண்ணலாங்க. இன்றைக்கி எல்லார் மேலேயும் கிரிமினல் வழக்கு இருக்குங்க. இன்றைக்கி 63% எம்எல்ஏ எம்பிகள் மேலே கிரிமினல் வழக்குன்னு ஒரு ஆய்வு சொல்லுதுங்க.
அதனால் வந்து அதெல்லாம் எடுக்க முடியாது. நிரூபிக்கப்படாத வரை அதெல்லாம் யாருமே இன்றைக்கி திமுகவை சேர்ந்த 13 அமைச்சர்கள் வந்து தங்கம் தென்னரசு, ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், திண்டுக்கல் பெரியசாமி, இன்னும் 2 அமைச்சர்கள், இவங்க மேலே எல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் போட்டு அவங்களே வித்ரா பண்ணுறாங்க. திருப்பி ஆனந்த் வெங்கடேசனுக்கு நீதியரசர் வந்து அது ரீஓப்பன் பண்ணுறாரு. திருப்பி உச்சநீதிமன்றம் போய் தடை வாங்குறாங்க. என்னங்க பண்ண முடியும்? இது இல்லாமல் 13 பேர் மேலே சிங்காரவேலத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு தானே இருக்குது. இன்றைக்கி வரையும் திமுக அமைச்சர்கள் 13 பேர் மேலே கத்தி தொங்கிட்டு தானே இருக்குது. எந்த நேரத்தில் தீர்ப்பு வந்தாலும் அவர் பதவி ஆட்டோமேட்டிக்காக போகும். இன்னும் இப்போ இது வரப்போகுது, 30 நாள் இது வந்துச்சுன்னா இன்னும் முடிஞ்சிடும் கதை. அரெஸ்ட் ஆனால் தானே அது இல்லை சொல்கிறேன், அதுவும் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து 2 வருடங்களுக்கு தண்டனை வச்சா தான் அந்த பதவி போகும். இது 30 நாளில் நீங்கள் வந்து 5 வருடத்துக்கான கண்டிஷன் போய் 30 நாளில் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும். 30 நாள் கொடுக்குறது 2 இது. ஃபஸ்ட்டு 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க. 2வது ரிமாண்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பதவி விலகணும். 31 நீக்கப்படுவீங்க, அவ்வளோதான். அந்த சட்டமன்ற வரல நிலைக்குழுவில் இருக்குது. வந்ததுன்னா இன்னும் வந்து சுத்தமான அரசியல்வாதிகள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணாக எனக்கு வந்து பகிர்ந்து. தேங்க்யூ. நன்றி.